ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வண்டியில் ஆடியோ ஒர்க்கு லைட் ஒர்க்கு ரெண்டுமே ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போதைக்கு லைட் ஒர்க் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைட்டிங் ஒர்க்கையும் ஃபினிஷிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ஒர்க்கையும் இதெல்லாம் வோக்கலில் ஃபிட்டிங் போட்டு இதில் ஆம்ப்ளிஃபையர் நான் ஃபேன் அப்படி ஆஃப் பண்ணுவேன். இதில் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் நம்ம தனித்தனியாக நம்ம ப்ரோலாஜிக் வெர்ஷன் 2.0 யூஸ் பண்ணியிருக்கோம். வோக்கலுக்கும் இதில் இருந்தால் நம்ம ப்ரீ அவுட் எடுத்து கொடுத்துருக்கோம். மாஸ்டர் வால்யூம் குறைச்சிட்டா வோக்கல் மட்டும் தனியாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். வோக்கல் மட்டும் தனியாக வேலை செய்யும். இந்த ஒரு வால்யூம் இன்டீரியருக்கு செப்பரேட்டாக வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம சப்புக்கு தனி பவர் ஆம்ப் தனித்தனி செக்ஷனாக கொடுத்துருக்கோம். இதில் 4 சப்புக்கு ஒரு பவர் சப்ளையில் இன்டீரியர் ஸ்பீக்கரும் சப்பும் வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். வோக்கலுக்கு தனியாக பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இன்னும் பஞ்ச் பாக்ஸ் போட்டிருக்கோம். இதில் பஞ்ச் பாக்ஸுக்கு தனியாக ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்கோம். தனியாக பஞ்ச் பாக்ஸுக்கு தனியாக ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பவர் சப்ளையும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இது மிக்சர் கண்ட்ரோல் மட்டும் தனியாக வேலை செய்யும். டிவிக்கு தனியாக நம்ம கன்வெர்ட்டர் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். இதில் டிவிக்கும் தனியாக கன்வெர்ட்டர் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இன்வெர்ட்டர் இல்லாமையும் டிவி மட்டும் தனியாக வேலை செய்யும். லைட்டுக்கு தனியாக இன்வெர்ட்டர் லைன் கொடுத்துருக்கோம். இது சார்ஜருக்கு தனியாக இன்வெர்ட்டர் லைன் கொடுத்துருக்கோம். இது இன்டீரியர் ஆம்புக்கு தனியாக கொடுத்துருக்கோம். இது பஞ்ச் பாக்ஸ் சப்புக்கு தனியாக லைன் கொடுத்துருக்கோம். எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மிக்சர் மட்டும் போட்டுவிட்டு வோக்கல் மட்டும் தனியாக வேலை செய்யும், சப்பு மட்டும் தனியாக வேலை செய்யணும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கோம். எல்லாமே தனியாக மிக்சர் மட்டும் தனியாக ஒரு பவர் சப்ளையில் வேலை செய்கிற மாதிரி அது ஒரு எஸ்எம்பிஎஸ் கொடுத்து ஆடியோ ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது லைட்டுக்கு நாம் லைட்டிங் ஒர்க் பண்ண இந்த லைட்டிங் ஒர்க்குக்கு தனியாக பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இது மெயின் சப்ளை டோட்டலாக. அதிலிருந்து கேபினில் இருக்கிற இந்த பாக்ஸுக்கு ப்ளஸ் இது பஞ்ச் பாக்ஸுக்கு இது பின்னாடி இருக்கிற 4-வேக்கு டிசி பண்ணி கொடுத்துருக்கோம். பஞ்ச் பாக்ஸுக்கு அங்கே இருக்கிற 4-வேக்கும் டிசி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். லைட்டிங் ஒர்க்கும் இது டிவி பாக்ஸுக்கு பின்னாடி அடுத்ததில் சீலிங்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. இல்லை டெஸ்டிங் பார்த்தலாம். அது மாதிரி பஞ்ச் பாக்ஸு நம்மளுடைய எப்பயும் அந்த க்ளோஸ் பாக்ஸ் பேண்ட் பாஸ் டைப் பஞ்ச் பாக்ஸ் தான் நம்மளை விரும்புகிறோம். அந்த மாதிரி பாக்ஸும் நம்ம தான் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பஞ்ச் பாக்ஸ் ஃபிட்டிங்கும் நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம். டியூப் இதில் ஃபுல் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம். இது பஞ்ச் பாக்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டை உள்ள ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே எந்த வைப்ரேஷனும் இருக்காது. நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் வைப்ரேஷன் இருக்காது. ஏன்னா இது ஃபுல்லாகவே என்க்ளோசர் பேண்ட் பாஸ் பாக்ஸ் டைப் அப்படிங்கிறனால இந்த பக்கம் வைப்ரேஷன் எது இருக்காது.
4 கார்னர் லக்கேஜ் பாக்ஸோட எண்டுக்கும் மொபைல் ஹோல்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். குத்து பங்க